அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சாமி பாக்குறீங்க? மனுஷன்ல பிறப்புல உயர்வு தாழ்வே கிடையாதும்மா. அவன் மனசுல தான் உயர்வு தலையால பிறந்தவன் காலால நீ வளர்ந்த. யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மாவோட தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தில போனா, வாயில போனா, மூக்குல போனா, இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனால் மனுஷனுடைய மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இவன் பிறக்கும் போது அது குழந்தை, நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா, எது தெரியும்? அது எங்க வளருதோ அந்த மதம், எங்க வளருதோ அந்த ஜாதி, எங்க வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்புல வளர்றதை தவிர இயற்கையில கிடையாது. இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்ப ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எது கிடையாதுமா. ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும்போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த நாளை ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும்போது அந்த தாயினுடைய கருவில் விழுந்தது அந்த அந்தகரணம் தான். ஆனால் அந்த தாயினுடைய கருவில் விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகுது. அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5 சேர்ந்துக்குன்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன், அந்த காரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போ இந்த அந்த காரணனுடைய நிலை என்ன அப்படின்னா, மனம் ஒரு பாஸ் மாதிரி, அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு. அப்போ புத்தி சொல்லுது இது பாரு ஒருத்தர் பணம் எடுத்து போறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு, சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்து போறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போறாரு. அகங்காரம் சொல்லுது நீ போடுங்கிறியா நான் போடுங்கட்டா, இல்லைன்னா நான் பிடிங்கன்னு வந்துடுறேன் பண்ண பிடிங்கன்னு வந்து. அப்போ அகங்காரத்தினுடைய நிலை என்ன, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதனால்தான் சொன்னார் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார், சேவல் 4 குஞ்சிகள் 5 கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே. நான் தான் முன்ன வந்தேன், நீ தான் முன்ன வந்த, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் இருந்து 5 பஞ்சபூதம். அப்போ அந்த காரணம் சொல்லுது இல்லை பிறக்கிறதுக்கு நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், எனக்கு தான் இது உரிமையாக இருந்தது. ஆனால் இந்த 4 சேவலும் சாகணும், இந்த 5 குஞ்சும் சாகணும் அப்படின்னா கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண். சேவல் 4 இறந்து போச்சு, குஞ்சது 5 இறந்து போச்சு. அப்போ அது என்ன கூவமான கிழநறி அப்படின்னா நாதம். மனிதனுக்குள்ள நாத ஒளி வந்துச்சுன்னா மனசுன்னு ஒன்று கிடையாது. 5 பஞ்சபூதத்தில் நம்ம ஆன உடலுன்னு தெரியாது அவனுக்கு, ஆன்மா மட்டும்தான் தெரியும். ஆன்மா மட்டும் தெரியும் போது உலகமே அவனுக்கு சமமாக தெரியும். ஏற்றத்தாழ்வு தெரியாது, நல்லவன் கெட்டவன் தெரியாது, பணக்காரன் ஏழை தெரியாது, நோயாளி திடகாத்தமானவன் தெரியாது. எல்லாரையுமே சமமாக பார்க்குற சமநோக்கு அங்கே தான் உருவாகுவான். இப்போ டார்வின் முறைப்படி தியரிப்படி மனிதன் முழு பரிணாமம் அடைகிறானா இல்லை இறைவன் மனிதனை படைக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? எது சாமி நீங்க? மனிதனை இறைவன் தான் படைச்சான். அவன் எப்படி படைச்சான், இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த புடவை கட்டின்னு இருக்கிறீங்க, இது மில்லில் நெஞ்சு வந்தது, நீங்க நெய்யல இல்லையா? நீங்களா நம்ம அவங்களாம் துணி நெஞ்சு கட்டிக்கிறோம், ஆனால் ஒரு இடத்துல நெஞ்சு வந்தது, அதை நம்ம செலெக்ஷன் பண்ணி கட்டிக்கணும். ஆனால் கட்டும்போது அது நல்ல பால் மாதிரி வெண்மையாக இருக்குது. ஆனால் அதை 4 முறை கட்டும்போது கட்ட 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 அது அழுக்கிறது. என்னதான் துவைச்சாலும் அந்த பழைய வெண்மை அதில் வரல. அது மாதிரி இறைவனுடைய படைப்பில் வேற்றுமை இல்லாத மனிதனை வெண்மையோட படைச்சான்.
ஆனால் மனிதன் ஆசை என்ற அழுக்கில் இங்கே பிறண்டு 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 இறைவனுக்கு மனிதன் தெரியல, மனிதனுக்கு இறைவன் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டான். இதுக்கு காரணம் ஆசை என்ற மாயத்திரை. அது அழியிற வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளுக்கு இவனு தெரியாது. ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை ஒன்று தாரம் வந்து போச்சு, ஆனால் நம்ம தேடி தேடி விட்டுட்டோம். அது அதே குழந்தை ஒரு 40 வயசில் நம்ம பார்த்தா கூட அடையாளம் நம்ம குழந்தைன்னு தெரியாது, ஏன்னா அது உருமாறி போச்சு. அதே மாதிரி கடவுளுடைய படைப்பில் நம்மளை கடவுள் தேடிக்கினே இருக்கிறான். கடவுளுக்கு நம்மள தெரியல, அடையாளம் தெரியாது ஆயிட்டோம் நம்ம. அதனால கடவுள் நம்மள தேடல, கடவுளை நம்ம தேடிங்கிறோம். 2 பேரும் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாமல் வாழ்ந்துருக்கிறோம். இதுதான் உலகம். இறைவனுடைய படைப்புல இறைவனுக்கு மனிதனால என்ன சுவாமி உபயோகம்? மனிதனால இறைவனுக்கு ஒரு பயணம் கிடையாது. இறைவனால தான் நம்மளுக்கே நமக்கு தான் எல்லாமே. இறைவனை வணங்காத மனிதன் இந்த பூமியில வாழறதே தர்மம் கிடையாது. அவன் இருக்கிறத விட சாகிறதே தர்மம். ஏன்னா அவன் பல பேருக்கு பாரத்தை தான் உண்டாக்குவான். எப்போ அவன் ஒரு மனிதன் வந்து இறை பயணம் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை வளர்க்குறானோ அவன் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற எண்ணம் வந்துடும். அவன் எப்போ இறை பயணம் செய்யலையோ அவனுக்கு முரட்டு குணங்கள் தான் உருவாகும். அந்த முரட்டு குணங்கள் பலருக்கு தீமையை செய்யுமே தவிர நன்மையை செய்யுது. அவங்க குடும்பத்துக்கு ஒன்றா நன்மை செய்துக்கும், பல பேருக்கு அது தீமையை தான் செய்யும். அதனால தான் கடவுள் வழிபாடு. ஆனால் கடவுளுக்கு எந்த நஷ்டமும் நீ கும்பிடலன்னா கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்றதா உன் மனதுக்கு ஓய்வு, உன் மனசுக்கு நிம்மதி. நீ உன்னுடைய வம்சமே அந்த வழிபாட்டில் இருக்கும்போது ஒரு சீரான முறையில் வாழ வழிவகுத்து தரும். அதனால் இறை வழிபாடு அவசியம். இல்வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றது கோட்பாடு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு சுவாமி? ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இல்லைன்னாலும் சரி. பட்டினத்தாருக்கு பெரிய ராஜாவை விட பணக்காரன். அந்த பணக்காரன் எனக்கு குழந்தை இல்லை. அது வந்து வணிக வம்சம். அந்த வணிக வம்சத்தில் எப்படின்னா இவங்க வணிகம் பண்ண போகிறாங்கல்ல, அங்கே ஒரு கூத்தியாரை வச்சுப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு 10 நாள் 1 மாதம் தங்குவாங்கள்ல, அவங்களுக்கு அங்கே பணிவிட செய்ய ஆள் வேணும். அதனால் சின்ன வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க, இங்கே வந்தால் பெரிய வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க. இப்படி வச்சுக்கின்னு மனுஷன் அப்போ வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் பட்டினத்தாருக்கு குழந்தை இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமான மனுஷன், மகான்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச மகான் அவரை சொல்கிறாங்க, நீ இன்னும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கோ, எண்ண முடியாத கோடி அளவு பணம் இருக்குது, அந்த வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு தாயே அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏம்மா ஒரு குழந்தை வேணும்னு நான் இன்னொரு பெண்ணை கட்டிக்கணும்னா, குழந்தை இல்லைன்னு என் தாய் மாமன் பொண்ணை நான் கட்டிக்கினேன் சிவகலையே, அதனுடைய மனம் எவ்வளோ வேதனைப்படும். அப்படி ஒரு மனைவியை கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத விட ஒரு குழந்தையை நான் தத்து எடுத்துக்கிறேன், அந்த குழந்தைய எங்கள் குழந்தைய அன்பிட்டு போட்டோம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறார். அப்போது இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு இந்த மனப்பக்குவம் வந்தது. இப்போ வியாபாரியெல்லாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சம்சாரம் வச்சுக்கிறாங்க. அது இந்த காலம். அதான் அப்போ மனிதர்களை வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து சோதனைக்கு உள்ளாக்குவாங்க இல்லைங்களா? கடவுள் யாரையுமே சோதிக்கிறது இல்லைம்மா. கடவுள் மனுஷனை சோதிக்கணும்னா எத்தனை கோடி மனுஷனை விட கடவுள் கோடி கணக்கில் ஓடும். எவன் ஒருத்தன் எந்த தவறை செய்கிறானோ அதை அவன் ஒருத்தனே அனுபவிச்சே ஆகணும். அது அவங்களுடைய விதி, கர்மா. அதுதான் கர்ம வினைன்றது. இதை யாராலும் தவிர்க்கவே முடியாது. யாருமே கடவுளே உனக்கு மனுஷனுக்கு இவ்வளோ புத்தி இருக்குது, இன்றைக்கி பிறந்து நாளைக்கு சாவரனுக்கு நான் தவறு செய்தால் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம், கடவுள் மன்னிச்சிடுவாருன்றியே உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிற கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான். அவன் நீ செய்கிற பாவத்தெல்லாம் மாற்றினா அவ்வளோ பெரிய முட்டாளா அவன்? அதனால் நீ செய்கிற வினை உன் வம்சத்துக்கும் உனக்கும் நீ அனுபவிச்சா. அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குன்னா பூமியிலே இருக்குது. உன் எதிரியே ஒருத்தன் சோறு இல்லாத கஷ்டப்படுறான், உன் எதிரே ஒருத்தன் கண் இல்லாத கஷ்டப்படுறான், உன் எதிரே ஒருத்தன் கால் இல்லாத கஷ்டப்படுறான். இது ஏன் மனிதன்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும்? ஏன் இல்லையே? ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தன் சாப்பிட முடியாத கோடியாக வச்சு சாப்பிட முடியாத உட்காந்துங்கிறான். இந்த மாற்றங்கள்லாம் ஏன் வந்தது? இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடவுள் உன்னை படைச்சதோடு சரி, நீ வாழறதும் நன்மையும் தீமையும் முன்னாலேயே உருவாக்கிக்கப்படுற. இந்த பிறவியில் நீ எல்லாம் எவ்வளோ நன்மை செய்தியோ அதை எழுதுகிற.
எவ்வளோ தீமை செய்து அதையும் எழுதிக்குது. அடுத்த பிறவியில் பிறக்கும்போது இந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்வு அமையுது. அப்போ மறுபிறவின்றது நம்மளுக்கு இருக்கு. மறுபிறவி இல்லைன்னா போன பிறவியில் எங்கேருந்து வந்து இந்த இப்போ எங்கேருந்து வந்து இப்போ ஒரு நெல் விதை இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது. எவன்கிட்ட விஞ்ஞானத்துலையாவது ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா? ஒரு உயிரை செய்ய முடியுமா? ஒரு உயிர்லேருந்து தான் இன்னொரு உயிரை பரிமாண வளர்ச்சின்னுட்டு அதை மரபணு மாற்றம் அப்படின்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு பொருள் இல்லாத இன்னொரு பொருளை செய்ய முடியுமா? முடியாது. எந்த விஞ்ஞானமாவது இது வரைக்கும் செய்துக்கிறானா? செய்யவே முடியாது. ஒரு வேப்பங்கொட்டை இருக்குது, அந்த வேப்பங்கொட்டையை யார் இந்த விஞ்ஞானமாவது செய்ய முடியுமா? அதே நேரத்தில் வேப்பமரமே இல்லாத நாடு இருக்குது, வேப்பமரமே இல்லாத ஊர் இருக்குது. ஏன்? அங்கே கொட்டை இல்லை, அதனால் செடி இல்லை. செடி இல்லை, அதனால் மரம் இல்லை. மனிதன் போன பிறப்பிலையும் இருந்தால் இந்த பிறப்பிலையும் இருப்பான், அடுத்த பிறப்பிலையும் இருக்க போகிறான். அது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமைய போகுது. மனிதன் இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. இறைவன் நடராஜர் சிலைக்கு கீழே வந்து தலையில் கால் வந்து சாமி மிதிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சரி, அது எதனுடைய நோக்கம் சாமி? அது தீமை செய்கிறவனெல்லாம் இறைவன் ஒரு நாள் தண்டிப்பான் அப்படின்றது. அதை பார்த்து நீ உணர்ந்து நன்மையை செய்ய பழகிக்கோன்னு காட்டுறதுக்கு தான் அது. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா.